வணக்கம். காமராஜர் வழியில் புதுவை அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக நாடார் உறவின் முறை சங்கம் சார்பில் நடந்த கல்வி விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்கம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் 122வது பிறந்தநாள் விழா கல்வி விழா சித்தன்குடியில் உள்ள TSK அண்ணாமலை நாடார் வளாகத்தில் நேற்று நடந்தது. விழாவுக்கு புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்க தலைவர் ராஜசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் மாரிமுத்து, அவைத் தலைவர் ராமபாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 2022 முதல் 2024 கல்வியாண்டில் SSLC மற்றும் +2 தேர்வில் 75% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் அமைச்சர் திருமுருகன், புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜாம்குமார் MLA, பவர் சோப் நிர்வாக இயக்குநர் தனபால் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுவை அரசு காமராஜர் வழியில்தான் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. புதுவையில் ஏழை மாணவர்களுக்கு எளிதாக கிடைக்கும் வகையில் தொடக்க கல்வி முதல் மருத்துவம், பொறியியல் என உயர்கல்வி வரை தரமான கல்வியை வழங்குகிறது. மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அரசு ஊக்கத்தொகை வழங்கி வருகிறது. அரசின் உதவிகளை மாணவர்கள் பயன்படுத்தி சிறந்து விளங்க வேண்டும் என்று பேசினார். நிகழ்ச்சியின் போது காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்கள் புதுவை முதல்வர் ரங்கசாமியிடம் கோரிக்கை விடுத்தார். அதில் அவர், கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தில் நிறைய அணைகளை கட்டி மழைநீரை சேகரித்தும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தியும் தமிழக விவசாயிகளின் பாதுகாவலனாக திகழ்ந்தார். அதேபோன்று புதுவை மக்களால் பாசமாக புதுவையின் காமராஜர் என்று அழைக்கப்படும் புதுவை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் எதிர்வரும் பருவமழையை கருத்தில் கொண்டு புதுவையில் உள்ள ஏரி குளங்களை போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி புதுவை விவசாயிகளின் தோழனாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கர்ம வீரர் காமராஜர் தமிழகத்தை ஆட்சி செய்த போது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்த நிலையில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் காமராஜரின் சீரி எண்ணத்தை கருத்தில் கொண்டு தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல பல்வேறு நிதி உதவிகளை வழங்கினார். அதே போன்று தற்போது NR காங்கிரஸ் BJP கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் நடைபெற்று வரும் நிலையில் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டிலில் உள்ளது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் புதுவைக்கு அதிக நிதி உதவி செய்து வரும் இந்த வேளையில் சிறப்பான பட்ஜெட்டை புதுவை முதல்வர் தாக்கல் செய்துள்ள நிலையில் புதுவையில் உள்ள ஏரி குளங்களை தூர்வார மத்திய அரசிடம் இருந்து போதுமான நிதியை பெற்று புதுவையில் உள்ள அனைத்து ஏரி குளங்களையும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக தூர்வாரி மழைநீர் சேகரிப்பை உறுதிப்படுத்தவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த நமது புதுவை முதல்வர் வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாரத ரத்னா அன்னை தெரேசாவின் பிறந்த நாளையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பாரத ரத்னா அன்னை தெரேசாவின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜி சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கிறிஸ்துவ அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் அன்னை தெரேசா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் காட்டுநாயக்கன் பழங்குடி மக்களை ST பிரிவில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் முத்திரையர்பாளையம் மதுரை வீரன் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு முதன்மை செயலாளர் மனோகரன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காட்டுநாயக்கன் சமூக மக்களை ST பட்டியலில் சேர்க்க மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலை சேர்ந்த ஏராளமான பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகிய 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் வழிகாட்டுதலின் பேரில் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அல்போன்ஸ் ஏற்பாட்டில் சன் குரூப் உரிமையாளர்கள் சூரியமூர்த்தி மற்றும் சிவா ஆகியோர் தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய மாணவர்கள்
தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர். காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டனர். மேலும் மாணவர் காங்கிரஸ் மாநில பொருளாளர் கிருத்திவாஸ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் மாணவர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். நண்பர்கள் போல மெசேஜ் அனுப்பி பணம் பறிப்பது அதிகரித்துள்ளதால் உஷாராக இருக்க வேண்டுமென சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் விதவிதமாக புகைப்படங்களை நாம் டிபி புகைப்படமாக வைத்துள்ளனர். உங்களின் இந்த டிபி படத்தை டவுன்லோட் செய்து உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் பணம் பறிப்பது சமீப காலமாக புதுச்சேரியில் அதிகரித்துள்ளது. குறிப்பாக உங்களின் டிபி படத்தை போட்டு நீங்களே உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புவது போல், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், பிளீஸ் பணம் அனுப்பு நண்பா என்று குறுஞ்செய்தி அனுப்பி பணம் பறிப்பது அதிகரித்துள்ளதால் உஷாராக இருக்க வேண்டுமென சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரியில் நடந்த காத்தாடி திருவிழாவில் நேற்று குறைந்த அளவே காற்றாடிகள் பறந்ததால் பொதுமக்கள் பெருத்த ஏமாற்றம் அடைந்தனர். புதுச்சேரி ஈடன் கடற்கரையில் தனியார் மூலம் கடந்த 3 நாட்களாக காத்தாடி திருவிழா நடந்தது. இதற்கு நபர் ஒன்றுக்கு ரூபாய் 100 கட்டணமாக வசூலிக்கப்பட்டது. முதல் நாள் பல வகையான காத்தாடிகள் பறக்கவிட்டனர். இதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இதனை பார்த்த பொதுமக்கள் நேற்று முன்தினம் சென்றனர். அப்பொழுது முதல் நாளை விட குறைவான காத்தாடிகளை பறந்தது. பிறகு நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் காத்தாடி திருவிழாவை பார்க்க ஈடன் கடற்கரைக்கு படையெடுத்து சென்றனர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் சென்றதால் கடற்கரைக்கு செல்லும் சாலையில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பிறகு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ரூபாய் 100 கட்டணம் செலுத்தி கடற்கரையின் உள்ளே சென்று பார்த்தபோது கடற்கரையில் 3 காத்தாடிகள் மட்டுமே பறந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இது குறித்து உள்ளூர் வாசிகள் மற்றும் பொதுமக்கள் கூறுகையில், அரசுக்கு சொந்தமான கடற்கரையில் தனியார் நிறுவனமானது கொள்ளை லாபம் சம்பாதித்துள்ளனர். இதனால் அரசுக்கு லாபம் கிடைத்ததா என கேள்வி எழுப்பினர். ஒருவருக்கு 100 ரூபாய் கட்டணமாக வசூலித்த தனியார் நிறுவனமானது உள்ளூர் வாசிகளுக்கு இலவசம் என்ற கோட்பாட்டை வகுத்தது கேலி கூத்தாக இருந்தது. கருப்பு உடை அணிந்த பவுன்சர்களை கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாகவும் தனியார் நிறுவனம் செயல்பட்டதாக குற்றம் சாட்டினர். 3 நாட்கள் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்ட காத்தாடி திருவிழா நேற்று நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினர். அரசுக்கு சொந்தமான கடற்கரையில் தனியார் நிறுவனம் பங்களிப்புடன் காத்தாடி திருவிழா நடத்தப்பட்டு பொதுமக்களை ஏமாற்றி பணத்தை பறித்துள்ளனர். இதன் மூலம் பல லட்சத்தை அவர்கள் சுருட்டி உள்ளனர். இதில் பல முறைகேடுகள் நடந்துள்ளது. இதே போன்று மக்களை ஏமாற்றும் தனியார் நிறுவனங்களை புதுவைக்குள் அரசு அனுமதிக்க கூடாது. இந்த காத்தாடி திருவிழா என்ற பெயரில் மக்களை ஏமாற்றியவர்கள் மீது அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் 64வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஊஞ்சல் உற்சவத்தில் எழுந்தருளிய விநாயகர் பெருமானை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 64வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினம்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். இதனையொட்டி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீபார்த்தனைகள் காட்டப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் வைக்கப்பட்ட விநாயகர் பெருமானுக்கு தீபார்த்தனை காட்டப்பட்டது. ஊஞ்சல் உற்சவ விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட்டு சென்றனர். மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு 10 கண்ணு பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழா தமிழகம், புதுச்சேரி உட்பட பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு பகுதியில் மாநில செயலாளர் வேலு தலைமையில் அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஊசூடு தொகுதி 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஒளிபரப்பான பிரதமர் மோடி 113வது மனதின் குரல் நிகழ்ச்சியை அமைச்சர் சாய் சரவணன்குமார் உட்பட அப்பகுதி மக்கள் கேட்டறிந்தனர். மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி வானொலியில் உரையாற்றி வருகிறார். பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிறு அன்று மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம்
வானொலி மூலம் பேசி வருகிறார். அந்த வகையில் நேற்று 113வது மனத்தின் குரல் நிகழ்ச்சி ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதில் ஊசூடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணன்குமார், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரதமரின் உரையை கண்டுகளித்தனர். மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழா தமிழகம், புதுச்சேரி உட்பட பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்களால், ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் கூற்றோடு, வானூர், பூத்துறை, ராயப்புதுப்பாக்கம், அம்பு புழுக்கை, பரங்கனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் வானூர் ஒன்றிய கழக செயலாளர் மதியழகன் தலைமை தாங்கி கட்சி கொடியினை ஏற்றி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கினார். முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநள்ளாறு தனியார் சோப்பு நிறுவனத்தை முற்றுகையிட உள்ளதாக லாரி உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள தனியார் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையில் காரைக்காலை சேர்ந்த லாரிகள் வெளிமாநிலங்களுக்கு சுமையேற்றி செல்ல பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்த வாடகையை குறைத்து விட்டதாகவும், இதனிடையே வெளியூர்களில் இருந்து வாடகைக்கு எடுக்கும் லாரிகளுக்கு அதிக வாடகை கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் உள்ளூர் லாரி உரிமையாளர்களுக்கு இழப்பு ஏற்படுவதாகவும், இதனை கண்டித்தும் வாடகையை 15% உயர்த்தி தர வேண்டும், அரசு நிர்ணயித்துள்ளது போல டன் கணக்கிற்கேற்ப வாடகை தர வேண்டும், சுமை ஏற்றும் விவரத்தை சங்கத்திடம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநள்ளாறு தனியார் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையை முற்றுகையிட போவதாக காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கம் சுவரொட்டி வெளியிட்டிருந்தது. இதனையடுத்து காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேச்சுவார்த்தைக்கு தொழிற்சாலை தரப்பில் யாரும் வராத நிலையில் ஏற்கனவே அறிவித்திருந்தது போல முற்றுகை போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும் என லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அரியாங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் உள்ள மணக்குளம் விநாயகர் ஆலயத்தின் 22ஆம் ஆண்டு பாதயாத்திரை நிகழ்ச்சி மகா சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் உள்ள மணக்குள விநாயகர் என்கின்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தின் மகா சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு 22ஆம் ஆண்டு பாதயாத்திரை விழா புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு நேரு வீதி, அண்ணா சாலை, கடலூர் சாலை வழியாக அரியாங்குப்பம் மணக்கோள விநாயகர் ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து பாதயாத்திரை சென்ற பக்தர்களுக்கு சிறப்பு தாம்பூலம் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. முன்னதாக புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் பாதயாத்திரை நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து முதலியார்பேட்டை கங்கையம்மன் ஆலயம் மற்றும் நயினார் மண்டபம், நாகம்மாள் ஆலயங்களில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டு பாதயாத்திரை பக்தர்களுக்கு உபசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமை தாங்கினார். காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பாதயாத்திரை மேற்கொண்டனர். அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இந்த ஆண்டு மொத்தம் 168 பிஃபார்ம் சீட்டுகள் அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக சென்டாக் மூலம் நிரப்பப்பட உள்ளது. அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இந்த ஆண்டு நிரப்பப்பட உள்ள பிஃபார்ம் இடங்கள் பற்றி விவரங்களை சென்டாக் வெளியிட்டுள்ளது. அரசு கல்லூரியை பொறுத்தவரை மதர் தெரேசா கல்லூரியில் மொத்தம் 59 இடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இவை புதுச்சேரி மாணவர்களுக்கு 36, காரைக்காலில் 9, ஏனாமில் 1, மாஹியில் 1 இடங்கள் என பிராந்திய ரீதியாக நிரப்பப்படும். இது தவிர புதுச்சேரிக்கான சுயநிதி இடங்கள் 3, பிற மாநில மாணவர்களுக்கு சுயநிதி இடங்கள் 7, NRI 1 என்று நிரப்பப்பட உள்ளது. தனியார் கல்லூரிகளை பொறுத்தவரை மணக்குள விநாயகர் 30, வெங்கடேஸ்வரா 50, ராக் மொத்தம் 110 பிஃபார்ம் சீட்டுகள் உள்ளன. இந்த 110 இடங்களும் பொது 55, OBC 12, MBC 20, SC 18, மீனவர் 2, முஸ்லிம் 2, PD 1 என்ற இடஒதுக்கீட்டு அடிப்படையில் நிரப்பப்படும்.
உள் ஒதுக்கீடாக விடுதலை போராட்ட வீரர் 4, மாற்றுத்திறனாளி 6, முன்னாள் ராணுவ வீரர் 3, விளையாட்டு வீரர் 1 என இடங்கள் அளிக்கப்பட்டுள்ளது. மதர் தெரேசா கல்லூரியில் ஒரு இடம் NRI ஒதுக்கப்பட்டுள்ளதால் அந்த ஒரு இடத்தினை தவிர்த்து மீதமுள்ள 58 சீட்டுகளும் தனியார் கல்லூரிகளில் 110 என மொத்தம் 168 B.Pharm இடங்கள் இந்த ஆண்டு சென்டாக் மூலம் நிரப்பப்பட உள்ளது. பாராளுமன்ற உறுப்பினரும் VCK தலைவருமான தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் கபடி போட்டி அபிஷேகப்பாக்கத்தில் நடைபெற்றது. VCK தலைவரும் சிதம்பரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் அபிஷேகப்பாக்கம் எழுச்சி தமிழர் அணி நடத்தும் கபடி போட்டி அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. 10 அணிகள் கலந்து கொண்டு விளையாடிய இந்த ஒருநாள் கபடி போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறும் முப்பெரும் விழாவில் முதல் பரிசு ரூபாய் 5000 மற்றும் வெற்றி கோப்பை, 2ஆம் பரிசு ரூபாய் 3000 மற்றும் வெற்றி கோப்பை, 3ஆம் பரிசு ரூபாய் 2000 மற்றும் வெற்றி கோப்பைகள் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. விழாவிற்கான ஏற்பாட்டினை அபிஷேகப்பாக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிறப்பாக செய்திருந்தனர். அபிஷேகப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட பல்நோக்கு மேடையை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்தார். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் பல்நோக்கு மேடை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த பல்நோக்கு மேடையை திறந்து வைத்து பள்ளியின் உபயோகத்திற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை ஆய்வாளர் லிங்கசாமி, தலைமை ஆசிரியர் பழனி, ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில தையல் தொழிலாளர் சங்கம், தமிழ்நாடு தையல் கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் நடத்திய தையல் பயிற்சி பட்டறையில் 100க்கும் மேற்பட்ட தையல் தொழிலாளர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில தையல் தொழிலாளர் சங்கம், தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் இணைந்து நடத்திய தையல் பயிற்சி பட்டறை இன்று காரைக்காலில் நடைபெற்றது. இந்த பயிற்சி பட்டறையில் காரைக்காலை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட தையல் தொழிலாளர்கள் பங்கேற்றனர். இப்பயிற்சி பட்டறையில் தென்காசி நமச்சிவாயம், கரூர் பாஷா உள்ளிட்ட சிறந்த தையல் துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டு தையல் தொழிலாளர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தனர். அத்துடன் தற்போதைய காலகட்டத்திற்கேற்ப புதிய தொழில்நுட்பம், புதிய வடிவமைப்புகள் குறித்து செயல்முறை விளக்கினர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தையல் தொழிலாளர் சங்க தலைவர் கார்த்திகேயன் உள்ளிட்ட புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு தையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வரும் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் தீவிரமடைந்துள்ளது. அரியங்குப்பம் கைவினி கிராமத்தில் களிமண் விநாயகர் சிலைகள் பொதுமக்களை கவரும் வகையில் பல வண்ண நிறங்களில் தயார் நிலையில் உள்ளன. கடந்த சில வாரங்களாக அப்பகுதியில் சிலை தயாரிப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதேபோல் கூனிமுடுக்கு கிராமத்தில் மரவள்ளி கிழங்கு மாவு மற்றும் காகித கூழ் ஆகியவற்றை கொண்டு உருவாக்கப்படும் விநாயகர் சிலைகள் 1 முதல் 31 அடி உயரம் வரை தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அங்கு தயாரிக்கப்படும் சிலைகள் ரூபாய் 5000 முதல் 50000 வரை விற்பனைக்கு தயார்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு புதியவராக சிவன் விநாயகர், ஆஞ்சநேய விநாயகர், சிங்க விநாயகர், பால விநாயகர் ஆகியவை செய்யப்பட்டுள்ளன. வழக்கமான திருமூர்த்தி விநாயகர், பஞ்சமூர்த்தி விநாயகர், ராஜ விநாயகர் என 30க்கும் மேற்பட்ட வகைகளில் விநாயகர் சிலைகள் ரசாயன கலப்பு இல்லாத வண்ணங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டு வருகின்றன. வழக்கத்தை விட இந்த ஆண்டு சிலைகளின் விலை அதிகரித்துள்ளது. சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாதவாறு தயாரிக்கப்படும் இந்த விநாயகர் சிலைகள் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் உள்ளூரிலும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாக சிலை தயாரிப்பாளர்கள் தெரிவித்தனர். 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது என தனியார் மருத்துவமனை சிறப்பு மருத்துவர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி NT மகால் எதிரில் தனியார் மருத்துவமனை மையம் அமைந்துள்ளது. இங்கு சென்னை அப்போலோ மருத்துவமனை சிறுநீரகவியல் சிறப்பு மருத்துவர் ரமேஷ் வருகை தந்து நோயாளிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். பின் அவர் கூறும்பொழுது, உலகம் முழுவதிலும் ஆண்களின் மரணத்திற்கு 2வது பெரிய காரணமாக இருப்பது புரோஸ்டேட் புற்றுநோய். இந்தியாவிலும் இந்த புரோஸ்டேட் புற்றுநோய் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகின்றது.
எனவே 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த புற்றுநோய் உள்ளதா என்பதை கண்டறிய BSA பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். முன்னோர்களுக்கு இந்த புரோஸ்டேட் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இருந்ததாலும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். புரோஸ்டேட்டில் வீக்கம் காணப்படும். இது அடிக்கடி சிறுநீர் கழித்தல், மெதுவாக சிறுநீர் கழித்தல், இரத்த கசிவு போன்ற அறிகுறிகள் காணப்படும். சில சமயங்களில் புரோஸ்டேட் புற்றுநோய் முற்றிய நிலையில் எலும்புகளில் வலி ஏற்படும். சிறுநீரகம் செயலிழப்பு நடக்கும். முதுகெலும்பு அழுத்தப்படுவதால் உடலின் கீழ்ப்பகுதி இயக்குவதில் சிரமம் ஏற்படும். ஆரம்ப காலத்தில் கண்டறிந்தால் மட்டுமே புரோஸ்டேட் புற்றுநோய் குணமாக்க முடியும். இல்லையெனில் குணமாகும் வாய்ப்பு குறையும். எனவே 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் அவசியம் புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. இவ்வாறு அவர் கூறினார். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மூலம் கொசு உற்பத்தி அதிகரிக்கும் இடங்களில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணியினை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ளாட்சித்துறை மூலம் கொசு உற்பத்தி அதிகரிக்கும் இடங்களான தேங்கியுள்ள நீர்நிலைகள், புதர்கள், மண்டி கிடக்கும் இடங்கள் முதலானவை கண்டறியப்பட்டு இந்த இடங்களில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணிகளை உள்ளாட்சித்துறை திட்டமிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சட்டசபை வளாகத்தில் இத்திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சவுந்தரராஜன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், நலவழித்துறையின் மலேரியா ஒழிப்பு உதவி இயக்குநர் வசந்தகுமாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெற்ற கடல் நீச்சல் போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 100க்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக பங்கேற்றனர். கடல் நீச்சல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த புதுச்சேரியில் கடல் நீச்சல் போட்டி நடத்தப்பட்டது. இதில் நாடு முழுவதும் இருந்த 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தென்னிந்தியாவில் அதிக அளவில் இதுவரை கடல் நீச்சல் போட்டி நடத்தப்படுவதில்லை. கடந்த ஆண்டு முதல் முறையாக கோவளம் மற்றும் கன்னியாகுமரியில் நடத்தப்பட்டது. அடுத்ததாக புதுச்சேரியில் முதல் முறையாக நேற்று நடத்தப்பட்டது. முதலில் கடலில் நீச்சல் அடிக்க வேண்டும், அடுத்தது சைக்கிள் போட்டி, அடுத்ததாக ஓட்டப் போட்டி என்று 3 வகையாக நடத்தப்பட்டது. இதில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.